சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. ADMK அலைன்ஸ்க்காக அதிமுக கூட்டணிக்காக அண்ணாமலையை காவு கொடுத்திருக்கிறதா? அண்ணாமலையை அப்படின்னு யார் சொன்னாங்க? இதுவும் ஒரு விவாத பொருள் ஆயிருக்கு. யார் விவாத பொருளாக ஆக்குவது இன்றைக்கு இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் தான். யாரெல்லாம் அண்ணாமலை வேண்டும் என்று சொல்பவர்கள் நானும் முதல் நபர். தயவு செஞ்சு புரிஞ்சு, அண்ணாமலை அவர்கள் மேலும் மேலும் கட்சி பணி ஆற்ற வேண்டும். திராவிட முன்னேற்ற கழக அரசை தூக்கி எறிவதற்கு அண்ணாமலை உறுதியாக துணை நிற்பார். அந்த மாதிரியான சூழ்நிலை தான் வரப்போகுது. அண்ணாமலை போன்ற ஒரு துடிப்பு மிக்க ஒரு இளைஞரை நான் பார்த்ததே கிடையாது. எனக்கு இப்போ வயசு 56. நான் சொன்ன 38 வருடங்களாக கட்சியில் இருக்கிறேன். அண்ணாமலைக்கு நான் கட்சியில் இருக்கக்கூடிய அந்த வருடங்கள் அண்ணாமலைய வயது. ஆனால் நான் அண்ணாமலையை தலைவராக ஏற்றிருக்கிறேன். காரணம் என்னவென்றால், இவ்வளவு துடிப்பு மிக்க ஒரு நபர் நான் இதுவரையிலும் பார்த்தது. திமுகவிற்கு சிம்ம சொப்பனமாக விளங்கிய உண்மையான ஒரு சிங்கம். அதிமுக தானே தலைமை, அதை தானே சொன்னீங்க. சொல்லியிருக்கிறது யார் வீட்டுக்கு போய் யார் பார்த்து பேசியிருக்கணும், எங்க உட்காந்து கூட்டணி பேசியிருக்கணும், எங்க பேசுனீங்க? டெல்லியில உட்காந்து பேசுனீங்களா? இனிமேல் ஒரு காரியம் பண்ணுவோம். இனிமேல் இந்த மாதிரி பேசுறது தான் மாதேஷ் டேக்கர். இதுதானே சார் முறை. உங்களுக்கு தெரியுமா சார், 87 அரசியலுக்கு வந்தவர். முறை என்ன? யாரோட நம்ம கூட்டணி வைக்கிறோம்? உங்களுக்கு ஏன் சார்? நான் என்ன கேட்கிறேன், தலைமை யாரு சார்? மாதேஷ், நான் சொல்றது நான் யாருடன் பேச வேண்டும், எங்கு பேச வேண்டும், எப்படி பேச வேண்டும் என்று முடிவு செய்வது ஊடகங்கள். நீங்க உடன்பட்டு உட்கார்ந்தீங்களா இல்ல வலுக்கட்டாயமா இழுத்துட்டு வந்தீங்களான்ற ஒரு கேள்வியை வைக்கணுமா இல்லையா சார்? உங்களுக்கு தேவையா இல்லையா? தேவையான மக்களுக்கு தெரியணும், அந்த தொண்டர்களுக்கு தெரியணும். நீங்க சொல்றத பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சராக 4 ஆண்டு காலம் இருந்த ஒரு நபர் வலுக்கட்டாயமா நாங்க கூட்டு வந்தோம்னு சொன்னா சிரிப்பாங்க மக்கள். இந்த மாதிரி பேசுவதை தான் நான் தவறு என்று சொல்லுவேன். வலுக்கட்டாயமா கூட்டம், ஏன் வலுக்கட்டாயமா எப்படி கூட்டு வர முடியும்? வாட் டு யூ மீன் பை தட்? அண்ணாமலை இடத்தை சரியாக இட்டு நிரப்ப அதை ஃபுல்ஃபில் பண்றதுக்கான சரியான நபரா நயினார் நாகேந்திரன். கண்டிப்பா, அதுல என்ன சந்தேகம் இருக்கு? எல்லா தகுதியிலும் இருக்கக்கூடிய ஒரு நபர், அதுல என்ன சந்தேகம் இருக்குது? அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சியின் துணைத் தலைவர் திரு நாராயணன் திருப்பதி அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் நாராயணன் சார். வணக்கம் மதேஷ், எப்படி இருக்கீங்க? அருமையா இருக்கேன். புதிய தலைவர் பாரதிய ஜனதா கட்சிக்கு திரு நயினார் நாகேந்திரன் தமிழ்நாட்டுக்கு அறிமுகமான ஒருவர் தான் தலைவராக இருக்காரு. திரு அண்ணாமலை அப்படி என்ன சார் தப்பு பண்ணிட்டாரு? நல்லா தானே சார் பண்ணார், அவர் ஏன் சார் மாத்திட்டீங்க? அண்ணாமலை அவர்கள் மிக சிறப்பாக செயல்பட்டதால் அவருக்கு பல்வேறு பணிகள் காத்திருக்கின்றன. உங்களுக்கு அதுல என்ன பிரச்சனை? உங்களுக்கு தான் ஏதோ பிரச்சனை இருக்கு போல இருக்கு. இல்ல நல்லா தானே பண்ணியிருந்தாரு. ஒருத்தர் ஏனில ஏறிக்கிட்டு இருக்கலாம், ஏன் புடிச்சு கீழே இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்ல நல்லா பண்ணிட்டு இருந்தாரு, அதனாலதான் இந்த உயர்வு. இந்த மாதிரி நல்லா பண்ணா அதை விட ஹை பொசிஷன் கொடுத்துடலாம். ஆப்வியஸ்லி அதுதான் தொடர்ந்து பிஜேபி நடந்துகிட்டு இருக்கு. இது அதாவது இங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் இல்லை, இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு என்னன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு கலாச்சாரம், ஒரு கட்சிக்கு ஒரே ஒரு தலைவர், அவர் வைப்பதுதான் சட்டத்திட்டம், அவர் வைப்பதுதான் கொள்கை, அல்லது ஒரு குடும்பம். திரு கருணாநிதி, திரு மு க ஸ்டாலின், அப்புறமா உதயநிதி, இதுக்கப்புறமா அவருடைய மகன் வரலாம். அப்படிதான் இருக்குது. அதே மாதிரி நீங்க எந்த கட்சி எடுத்துக்கிட்டாலும் அந்த ஒரு நபருடைய ஆதிக்கம் தான் அது. ஆனால் இங்கு ஜனநாயகம் இருக்கக்கூடிய ஒரு கட்சி, இங்கு சில சட்டத்திட்டங்கள் இருக்கின்றன, அதை நாம் பின்பற்றி வருகிறோம். நான் 1987 இந்த கட்சியில் இருக்கிறேன். என்னுடைய 19வது வயதிலிருந்து கிட்டத்தட்ட இதுவரையும் நான் ஒரு 10-12 தலைவர்களை நான் பார்த்து விட்டேன் எங்கள் தமிழ்நாட்டில். அதே போல் அகில இந்திய அளவில் பார்த்தோம் என்றால் அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களும் சரி, அத்வானி அவர்களும் சரி, முரளி மனோகர் ஜோஷி அவர்களும் சரி, எல்லோருக்குமே அந்த குறிப்பிட்ட காலம்தான். திரு அமித்ஷா அவர்கள் உட்பட. இப்போ நீங்கள் அமித்ஷா அவர்கள் எங்களுடைய அகில இந்திய தலைவராக இருந்தார். அவர் தலைவர் வெளியே போய் நட்டா வந்தார். சரியா? சரி, ஏன் அமித்ஷாவுக்கு இப்படி ஒரு நல்லா தானே தலைவராக இருந்தார், ஏன் இறக்கிட்டீங்கன்னு கேட்டிங்களா? இல்லை, தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் வரலாற்றில் ஒரு தலைவர் மாற்றப் போகிறார்ன்ற ஒரு செய்தி ஒரு மாதமா பரவுது, போஸ்டர்கள்லாம் ஒட்டப்படுகிறது. வேண்டும் வேண்டும் அண்ணாமலை வேண்டும், மீண்டும் மீண்டும் அண்ணாமலை வேண்டும்ன்றாங்க. இந்த மாதிரி கோஷங்கள்லாம் இதுக்கு முன்னாடி நீங்க எத்தனை 87 உங்க பொலிட்டிக்கல் கரியர் பிஜேபியில தொடங்கினது, அன்னைக்கு இருந்து இந்த மாதிரி பார்த்துருக்கீங்களா? அதாவது அன்றைக்கு இருந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி வேறு, இன்றைக்கு இருக்கக்கூடிய வளர்ச்சி வேறு. அது உண்மைதான். ஒரு கடந்த 10 வருடங்கள்ல அல்லது 15 வருடங்கள்ல பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து வளர்ந்து வருகிறது. அதிகம் பேர் வரும்பொழுது இந்த மாதிரி இதுவும் ஒரு ஜனநாயகம் தானே.
இப்போ நாங்கள் யாரும் அவங்க யார் மேலேயும் நடவடிக்கைலாம் எடுக்கல. ஏன் எடுக்கலன்னு சொன்னால் அவருடைய விருப்பத்தை தெரிவிக்கிறாங்க, தவறில்லை. ஆனால் இன்றைக்கு வளர்ந்துருக்கக்கூடிய தொழில்நுட்பம் அன்னைக்கு இது மாதிரி இருந்துச்சான்னு கேட்டால் அன்றைக்கி சோஷியல் மீடியா கிடையாது, அன்றைக்கி போஸ்டர் அடிக்கிறதுக்கு யாருக்கிட்ட காசு கிடையாது, சரியா? ஆனால் விவாதங்கள் கட்சிக்குள்ளேயே நடக்கும். மாற்ற வேண்டுமா வேண்டாமா நடக்கும், ஒப்பீனியன் எடுத்துப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. அது இன்றைக்கும் தொடர்கிறது. பட் ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், நான் ஏற்கனவே சொன்னது போல் எங்களுடைய கட்சியினுடைய சட்டத்திட்டப்படி 3 வருடங்களுக்கு ஒரு தலைவர், தேவைப்பட்டால் இன்னும் 3 வருடங்கள் இருக்கலாம். அண்ணாமலை அவர்கள் வாய்ப்பு இருந்தது இல்ல, அண்ணாமலை அவர்கள். ஆனா அவருக்கு தான் கொடுக்கணுன்ற கட்டாயம் இல்ல. இல்ல சார், வேணும்னு தொண்டர்கள் எல்லாம் விரும்புறாங்கல்ல சார். இந்த கேடர்ஸ், பிஜேபி கேடர்ஸ் அண்ணாமலை தொடரணும், ஒரு இளைஞர் பட்டாளத்தை தன்வயப்படுத்தி வச்சிருக்காரு அண்ணாமலை, பிஜேபி வாக்காளர்களா மாத்திருக்காரு அண்ணாமலை, பாஜகவின் ஒட்டுமொத்த அனுதாபிகளாக மாற்றியிருக்கிறார் அண்ணாமலை. அதை பூரா இழந்துருவீங்களே சார்? இல்ல, இழக்க மாட்டோம். அதான் சொல்றேன். போக போக அவர்களுக்கு காலம் அதை உணர்த்தும். திரு அண்ணாமலை அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு, எந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய பொறுப்புக்கு அவர் செல்லப் போகிறார் என்பதை பார்க்கும் பொழுதுதான் அவர்களுக்கு புரியும். யாரெல்லாம் அண்ணாமலை வேண்டும் என்று சொல்பவர்கள் நானும் முதல் நபர். தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. அண்ணாமலை அவர்கள் மேலும் மேலும் கட்சி பணி ஆற்ற வேண்டும். திராவிட முன்னேற்ற கழக அரசை தூக்கி எறிவதற்கு அண்ணாமலை உறுதியாக துணை நிற்பார். அந்த மாதிரியான சூழ்நிலை தான் வரப்போகுது. அதனால் இது புதிதாக வந்த ஒரு சிலர் அதே மாதிரி அண்ணாமலையின் மீது, அவருடைய அற்புதமான அந்த தலைமையின் மீது அவர்கள் இருக்கக்கூடிய பற்று, ஒரு வேகம், இந்த மாதிரி அவங்க செய்யலாம். பட் இது தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. இது ஊடகங்கள் இதை மிக பெரிதாக இல்லை சார். ஏடிஎம்கே அலைன்ஸ்க்காக, அதிமுக கூட்டணிக்காக அண்ணாமலையை காவு கொடுத்திருக்கிறதா? அண்ணாமலையை அப்படின்னு யார் சொன்னாங்க? இதுவும் ஒரு விவாத பொருள் ஆயிருக்கு. இல்லை, யார் விவாத பொருளாக ஆக்குவது இன்றைக்கு இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் தான். இதுக்கு மேலே அதில் ஒன்றுமே இல்லை. பொழுது போகாத திமுகவை குறை சொல்லக்கூடாது, திமுகவை குறை சொன்னால் அவர்கள் தாக்கப்படுவார்கள் அப்படின்ற பயத்தில், குறிப்பாக பெண்ணுன்னு திமுகவினுடைய ஒரு நிறுவனம் இருக்குதா இல்லையா? சொல்லுங்க. ஒரு பெண் பத்திரிகை நிருபரை மிரட்டுகிறார்கள், திமுகவிற்கு எதிராக பேசக்கூடாது. நான் அதுக்கு ஒரு ட்வீட்டை போட்டேன். ட்வீட் போட்டு அதை கண்டித்து ப்ரெஸ் கிளப்பை நான் டேக் பண்ணி போட்டிருக்கிறேன். அப்புறமா அங்கேருந்து எனக்கு வந்த பதில், நாங்கள் அவங்களை கூப்பிட்டு சொல்லியிருக்கிறோம் சார், இதானா பொன்முடி இவ்வளவு கேவலமாக பேசுகிற ஒரு அமைச்சர், அதாவது நான் சாதாரணமாக யாரையும் தனிப்பட்ட முறையில் விமர்சனம் செய்ய மாட்டேன். ஆனால் பொன்முடி போன்ற அனுபவம் இருக்கக்கூடிய நபர்கள், இந்த வயதானாலும் அறிவில்லாத போச்சு அப்படின்ற மாதிரி, அந்த மாதிரியான ஒரு நபர் இவ்வளவு கீழ்த்தரமாக பேசியிருக்கிறார். அது குறித்து எத்தனை ஊடகங்கள்ல விவாதங்கள் வந்தன செய்திருக்கிறோம். நீங்க அப்ரிஷியேட் பண்ணிருக்கீங்க, சிஎம்ஐயும் கனிமொழியும் அப்ரிஷியேட் பண்ணிருக்காங்க. ஆமாவா? இல்ல, ஒரு நிமிஷம். செய்தியாகி விவாதமாகி அதை அப்ரிஷியேட் பண்ற அளவுக்கு இருக்குல்ல. நீங்க எந்த சேனல்ல இது பத்தி விவாதம் நடத்தினான்னு சொல்லுங்க. நான் சொல்வது சேட்டலைட் சேனல்ஸ்ல ஒரே அது ஒரு ஆபாசம், அருவருப்பு. அவர் பேசினது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதை போய் விவாதம் நடத்தி ஊரே பார்க்கட்டும். அண்ணாமலை அவர்கள் என்னுடைய மாநிலத்தினுடைய கட்சி தலைவராக இருப்பதும், அகில இந்திய கட்சியினுடைய முக்கிய பொறுப்பாளராக இருப்பதும் எங்களுடைய கட்சியினுடைய உள்கட்சி விவகாரம். அதை நீங்கள் பொதுவெளியில் இஷ்டத்துக்கு உங்கள் இஷ்டத்துக்கு எழுதிக்கிட்டே இருப்பீங்க, போஸ்டர் அடித்து விட்டுவீங்க, நீங்கள் விவாதம் பண்ணுவீங்க, இதெல்லாம் செய்வீங்க. ஆனால் தமிழகத்தில் நடக்கக்கூடிய கேடுகட்ட விஷயங்களை பேசுவதற்கு பயம் சார். இதெல்லாம் அப்படியே உடனே இது பண்ணணும் சார். அதெல்லாம் அப்படியே நிறுத்த வேண்டும். இனி வளரக்கூடாது. நிறுத்தல அதை விவாதம் பண்ண சொல்றீங்களே சார். நீங்க நிறுத்தல சார். ஆரோக்கியமான விவாதம் சார், மக்களுக்கு தெரியணும் சார். சார் மோசமான அது வார்த்தை சார். அது பேச வேண்டிய விவாதமா, டிபேட்டபிள் சப்ஜெக்ட். தினந்தோறும் நடக்கக்கூடிய கொள்ளைகள், படுகொலைகள், சட்ட ஒழுங்கு சீர்கேடு, இதெல்லாம் டிபேட் பண்ணுறோம். அதெல்லாம் பண்றோம் எடுத்து பேசுறோம். பண்றோம் இல்லை, நீங்க பண்றீங்க, நீங்க உங்களை சொல்லிக்கிறீங்க. நான் பொதுவாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஊடகங்களை சொல்கிறேன். பொதுவாக சொல்றேன். நீங்க எத்தனை ஊழல்கள் நடைபெறுகின்றன. இன்னைக்கு 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் ஊழல் நடைபெற்றிருக்கிறது அப்படின்னு ஒரு ரெக்கார்டு நம்ம போடுறோம். எத்தனை சேனலில் இதை பற்றி விவாதம் பண்ணாங்க சொல்லுங்க. எந்த சேனலில் பண்ணாங்க? இது சாதாரண விஷயம் இல்லையா? இது ஒரு சாதாரண விஷயமா? ஒரு மிகப்பெரிய நாட்டினுடைய மிகப்பெரிய ஒரு திட்டம். இந்தியாவிலேயே தமிழகத்தில் தான் அதிக அளவு இதனால் பயனாளிகள் இருக்கிறார்கள்.
அந்த திட்டத்தில் ஊழல் நடைபெறுகிறது. எத்தனை பேர் இதை விவாதம் செய்தார்கள்? திமுக எத்தனை விவாதத்தில் கலந்து கொண்டு பதில் சொல்லிச்சு? நிச்சயம் பேசணும் சார். ஆனா அதிமுக பாஜக கூட்டணி வச்சாலும் பேசிதான் ஆகணும் சார். அதையும் பேசிதான் ஆகணும். நீங்க கூட்டணி பத்தி பேசுங்க. அதுதான் என் கட்சியில நாங்க ஜனநாயக ரீதியில தேர்தல் நடத்துகிறோம். ஏன் தீனி போடுறீங்க மாச கணக்கில்? அதை லென்த்தா ஜவு மாதிரி இழுத்து போடுறதே நீங்க தானே. நீங்கள் யார் என்று கேட்கிறேன். நான் எப்போ என் கட்சி தலைவரை முடிவு செய்யணும், யாரை முடிவு செய்யணும்னு கேட்பதற்கு நீங்கள் யார்? நான் ரொம்ப ஸ்ட்ரைட்டாக கேட்குறேன். நீங்கள்னா மாதேஷ் கேட்கல. ஊடகங்கள் விவாதிக்க வேண்டிய இடத்துல இருக்கும். நாங்க பேச வேண்டிய இடம். நான் இல்லை, அதுதான் நேற்று அமித்ஷாவும் அதான் சொன்னேன். என் கட்சி விஷயத்தை நான் பார்த்துக்கிறேங்க, என் கட்சி நான் நடத்திக்கிறேன், நீங்கள் நடத்தாதீங்க. அண்ணாமலை அவர்களை, அண்ணாமலை போன்ற ஒரு துடிப்பு மிக்க ஒரு இளைஞரை நான் பார்த்ததே கிடையாது. எனக்கு இப்போ வயசு 56. நான் சொன்ன 38 வருடங்களாக கட்சியில் இருக்கிறேன். அண்ணாமலைக்கு நான் கட்சியில் இருக்கக்கூடிய அந்த 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 வருடங்கள் அண்ணாமலைய வயது. ஆனால் நான் அண்ணாமலையை தலைவராக ஏற்றிருக்கிறேன். காரணம் என்னவென்றால், இவ்வளவு துடிப்பு மிக்க ஒரு நபர் நான் இதுவரையிலும் பார்த்ததில்லை. திமுகவிற்கு சிம்ம சொப்பனமாக விளங்கிய உண்மையான ஒரு சிங்கம். நீங்கள் மற்றவங்களாம் ஐயோ அண்ணாமலை ஏங்க எங்களுக்கு தெரியாதா? யார் கவலை பண்ண? நாங்கள் தான் கவலை. இல்லை, இதை விட ஒரு ஹையர் பொசிஷனில் போயிட்டு இதெல்லாம் செய்ய முடியுமா? மீண்டும் அவர் செஞ்சதை நீங்களே சிலாகித்து பாராட்டுறீங்க. உறுதியாக செய்ய முடியுமா? நீங்கள் அதான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். திரு நரேந்திர மோடி அவர்கள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் குஜராத் தான். இப்போ என்னவா இருக்காரு? PM ஆஃப் இந்தியா. சரியா? குஜராத்துக்கு பெருமையா இல்லையா? அதான் சார் அண்ணாமலை அவர்கள். ஓகே, என்ன சார்? ஸோ அந்த மாதிரி தான் பார்க்குறீங்க நீங்கள்? உறுதியா சார். எங்கள் கட்சி இதில் ப்ராப்ளம் என்னன்னா மாதேஷ், இங்கே பிரச்சனையே இது மாதிரி ஒரு கட்சியை நீங்கள் பார்த்ததில்லை. ஜனநாயக ரீதியாக இயங்குவதை பார்க்காததன் காரணமாக மற்ற எல்லா கட்சிகளிலும் ஒரே ஒரு நபர், அப்புறமா ஒரு பையன். உதாரணத்துக்கு வாரிசு அரசியலை எதிர்த்து வெளியே வந்த ஒரு நபர் கட்சியில் மாநிலங்களவை உறுப்பினராக இருந்து கொண்டு, தலைவராக இருந்து கொண்டு, உடனடியாக ஒரு வாரிசை மக்களவை உறுப்பினராக போடுறாரு, கட்சியில் பொறுப்பு கொடுக்குறார். யார் வாரிசு அரசியலை எதிர்த்து வெளியில் வந்து பல தொண்டர்கள் தீக்குளித்தார்களோ அவர்களுக்கு செய்கின்ற நன்றி கடன் அது. தமிழ்நாடு இப்படி தான் அவங்க சொல்கிறாங்க, இப்படி தான் எதிர்ப்பாங்க, இப்படி தான் செய்வாங்க. எல்லா கட்சியும் பாருங்க. ஆனால் இது ஒரு சிஸ்டம் ஆயிடுச்சு. ஆனால் அது பிஜேபியில் கிடையாது. இங்கே சிங்கிள் டிஜிட் இருந்த ஒரு பார்ட்டி இன்னைக்கு ஒரு டபுள் டிஜிட் அளவுக்கு கூட்டணி வச்சு கொண்டு வந்துட்டாரு. அப்படி ஒருத்தர் நீங்க தூக்கிட்டு அவரை டீப்ரமோட் பண்றீங்கன்ற மாதிரி தானே எல்லாருடைய பார்வையும் இருக்கு. அவருக்கு இதுதாங்க சரி, அதாங்க அடையாளம்ன்றாங்க. உங்க பார்வையில, என் பார்வையில் உங்க தொண்டர்கள் பார்வையை நான் கேள்வி நான் இல்லைன்னு சொல்றேன். அந்த தொண்டர்கள் அண்ணாமலை அவர்கள் மீது உள்ள பற்றினால் தெரியாது, அப்படி அவர்கள் செய்ததால் தெரியாது சொல்கிறார்கள். அவர்கள் விரைவில் புரிந்து கொள்வார்கள். நான் அவர்களை வந்து சாடவில்லை, அவர்கள் மீது குறையும் சொல்லவில்லை. தெரியாமல் செய்கிறார்கள். சரி. ஏனென்றால் அண்ணாமலை அவர்கள் மீது உள்ள படிப்பு. உதாரணத்துக்கு நிறைய பேர் வந்து திரு மோடி அவர்கள், நான் மோடி அவர்களை பார்த்து தான் அரசியலுக்கு வந்தேன்னு சொல்லுவாங்க. சார், மோடி அதை பார்த்து அரசியலுக்கு வந்தார். பிஜேபியினுடைய பணிகள் அதை ஒட்டி தான் வந்தார். அதை புரிந்து கொள்வார்கள். சரி, அதை புரிந்து கொள்வார்கள். நான் கூட நரேந்திர மோடி அவர்களுடைய விசிறி தான். ஆனால் நான் வந்து பாஜகவினுடைய கொள்கைகளின் அடிப்படையில் நான் கட்சிக்கு வந்தவன். திரு நரேந்திர மோடி அவர்களும் RSSனுடைய முழு நேர ஊழியராக இருந்தவர். ஓகே. ஸோ நீங்கள் கொள்கை தான் அடிப்படையே தவிர தனிநபர் கிடையாது. உதாரணத்துக்கு சொல்கிறேன், RSSனுடைய குரு யார் தெரியுமா? சொல்லுங்க. காவிக்கொடி. ஏன்? தனிநபர் துதி கிடையாது. டாக்டர் ஹெட்கேவாரனுடைய புக்கில் நீங்கள் படிக்கலாம், நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதில் ஏன் சொல்கிறேன்னா, இந்த கட்சி வித்தியாசமான கட்சி. இங்கு எல்லோருக்கும் எல்லா பொறுப்புகளிலும் இருக்க வேண்டும். திரு அண்ணாமலை அவர்கள் இன்று மாநில தலைவராக இருக்கிறார். நாளை எந்த பதவிக்கு வேணுமோ அவர் செல்ல முடியும். சரி. ஏனென்றால் அண்ணாமலை துடிப்பு மிக்கவர், விஷயம் தெரிந்தவர். அவருடைய சேவை இந்த நாட்டிற்கே தேவை எனும் பொழுது இந்திய அளவில் ப்ரொமோட் பண்ணியிருக்கீங்க. அந்த மாதிரி வருவார். ஆமாம், அப்படிதான். சரி, ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட்டுக்கு வந்துடுறேன். அதுதான் முக்கியம். அமித்ஷா அவர்களுடைய தமிழக விஜயம், கூட்டணி பேச்சுவார்த்தையெல்லாம் எங்கே நடந்துச்சு, ஏது நடந்தது ஒன்றுமே தெரியல. திடீர்னு பார்த்தா சாயந்தரம் ப்ரெஸ் மீட்டு, காலையில் தொடங்க வேண்டிய ப்ரெஸ் மீட் ஒரு 12 மணிக்குன்னு ப்ரெஸ் மீட்டை அறிவிக்கிறாங்க. அதற்கு பிறகாக பின்னாடி இருக்க பேனர் மாறுது, வரிசையாக ஒரு 4-5 பேனர்கள் மாற்றப்படுகிறது. 7 சேர் போட்டதில் ஒரு சேர் ஐயா அமித்ஷாவுக்கு நல்லா தெரியும், மீதி 6 பேர் யாருன்னு சொல்லலை. அவங்கெல்லாம் வருவாங்களான்னு தெரியல. திடீர்னு சேரு கம்மியாகுது. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, என்ன நடக்குதுன்னு ஒரே ஏதோ ஒன்று சாதித்த உணர்வுல நீங்க இருந்தாலும் ஏகப்பட்ட பஞ்சாயத்து நடந்திருக்கும் போல தெரியுது. ஒரு பஞ்சாயத்து, அதான் பஞ்சாயத்து நடந்திருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு நான் ஒன்றும் செய்ய முடியாது.
இல்ல சார், சொன்ன டைமுக்கு நடக்கல, அட்லீஸ்ட் 1 மணி நேரம் தள்ளியாவது நடக்கணும். அது காரணம் இருக்குது சார். அவருடைய ஒரு சில பணிகள் அவர் வந்து ப்ரீபோன் செஞ்சுட்டார். மாலை இருக்க வேண்டிய அவருடைய ஒரு முக்கியமான பணி மதிய நேரத்துக்கு சென்று விட்டது. ஒரு அவசர பணியின் காரணமாக அவர் ஒரு முக்கிய நபரை பார்ப்பதற்காக 1 மணி நேரம் ஒதுக்கி இருந்தது, மதியமே சென்று விட்டார். டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுடைய தந்தை இறந்த அதற்கு வேற அவர் செல்ல வேண்டியது. இது மாதிரி பல்வேறு காரணங்களால் தான் அது வந்து மாறி இருக்கிறதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் நீங்கள் உட்கார்ந்து கொண்டு ஏசி அறையில் உட்கார்ந்து கொண்டு எங்க செய்தியாளர்கள் அங்க இருந்தாங்க, ஹோட்டல்ல காத்துக்கிட்டு இருந்தாங்க. நான் சொல்றேன், இதோ வந்துருவாங்க, 1 மணி நேரத்துல வந்துருவாங்க, அரை மணி நேரத்துல வந்துருவாங்கன்னு 3 முறை நேரம் மாற்றப்பட்டது. அவருடைய பணி அப்படி இருந்தது. இப்போ நீங்க வரீங்க, 30 நிமிஷம் நம்ம டைம் சொல்றோம், திடீர்னு கரண்ட் போயிடுச்சு, நான் 30 நிமிஷத்துல போயிடுறேன், கரண்ட் போயிடுச்சு, என்ன பண்ணுவோம் நம்ம? ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆகும், ஆகட்டும், அவ்வளவுதான். இல்ல சார், ஒரு கூட்டணி வேண்டும், ஒரு முக்கியமான இணைப்பு வேண்டும்னா சரியா நடக்கணும், எல்லாம் இணைந்த கைகளா இருந்திருக்கணும். கடைசியா அந்த இணைந்த கைகள் மனங்கள் இணையாத மாதிரி தான் தெரியுது சார். உங்க கண்ணில் கோளாறு. நான் தான் சொல்றேன். நான் சொல்ல ஐயா ஸ்டாலின் கண்டுபிடிச்சிட்டாரு. அப்புறம் அவர் கண்ணில் தான் கோளாறுன்றேன். அவர் என்ன சொல்றாருன்னா, மிரட்டி கூட்டு வந்துட்டீங்க அப்படின்றாரு. அவர் அப்படின்னா கம்யூனிஸ்ட்டை வந்து காசு கொடுத்து கூட்டு வந்தாங்களா? இல்ல, இது நம்ம அவங்க அப்படி ஒன்றும் தெரியல. இல்லையா? இல்லையா? கம்யூனிஸ்ட் காசு தேர்தலுக்கு நீங்க காசு கொடுக்கலையா? என்ன கூட்டணி கட்சிகள் கொடுக்கலையா? இல்லையே. உங்க கட்சிக்கும் வேட்பாளர்களுக்கு கொடுத்தது, கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்தது. மக்களுக்கும் பணம் கொடுக்க மாட்டோம், கூட்டணி கட்சிகளுக்கும் 24 தேர்தலில் நீங்களும் செலவு பண்ணீங்க சார். நீங்களும் மறுபடியும் சொல்றேன், காசு ஜனங்களுக்கு நாங்க கொடுக்க மாட்டோம். இல்ல, கட்சி தலைமை கட்சி வேட்பாளர்களுக்கு செலவு பண்ணுச்சு இல்ல, அதுல என்ன தவறு இருக்குது? அது எல்லா கட்சியும் பண்றது, நீங்களும் பண்ணீங்க. இல்ல, ஒரு தேர்தலுக்கு எவ்வளவு நிதி செலவிட வேண்டுமோ அதை நாங்கள் செலவிடுகிறோம். உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதுல சட்டப்படி நீங்க சட்டப்படி நாங்கள் என்ன செய்யணுமோ அதானே செஞ்சிருக்கிறோம். உங்களுக்கு என்ன பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு கட்சி 2 சீட்டு பெற்றுக்கொண்டு 15 கோடி வாங்குறாங்க, திமுக கிட்ட 10 கோடி வாங்குறாங்கன்னா அதை விட கேவலம் என்ன இருக்குமா? இல்ல இன்னொரு அபிஷியலா அனௌன்ஸ் பண்றாங்க, இல்ல அபிஷியலா அனௌன்ஸ் பண்றாங்க, என்ன வெளிப்படையா சொல்றாங்க சார். நம்ம அந்த மாதிரி வெளிப்படையா ஏதாவது சொல்றோமா? எதுக்கு வாங்குறீங்கன்னு கேட்குறேன். ஒன்றும் இது அவங்க தேர்தல் நிதியா வாங்கலாமே. கட்சிகள் நீங்க நிதி வாங்குறது இல்லையா? இல்லையா? தேர்தல் நிதி இல்லை, தேர்தல் நிதி இல்லை, வேற என்ன? அவங்க கை செலவுக்குன்றாங்க. அவங்க ஸ்டேட்மெண்ட் எடுத்து படிச்சு பாருங்க. தேர்தல் நிதி தாராளமாக வாங்கட்டும், நாங்கள் தேர்தல் நிதி வாங்கினா வாங்காதன்றாங்க கம்யூனிஸ்ட். தேர்தல் நிதியெல்லாம் வாங்கக்கூடாது சொல்கிறாங்களே இல்லையா? இருந்தாலும் நம்ம வாங்குறோம். ஆனால் நீங்கள் 2 சீட் நிற்கிறதுக்கு 10 கோடி கட்சி அடமானம் கொண்டு போய் வைக்கிறீங்க திமுக கிட்ட. அந்த அப்படி அடமானம் வாங்கிய திமுக திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் பாஜகவை பற்றி பேசலாமா? ஒரே ரைடில் அப்படின்றாரு. மறந்துடுச்சு அவருக்கு, கலைஞர் டிவியில் போன ரைடெல்லாம் மறந்துடுச்சான. காங்கிரஸுக்கு ராஜீவ் காந்தியை படுகொலை செய்த குற்றவாளி பேரறிவாளன். மனசாட்சி உள்ள காங்கிரஸ்காரர்களாக இருந்திருந்தால் அன்றைக்கு அந்த கூட்டணி விட்டு வெளியே வந்திருக்க வேண்டுமா வேண்டாமா? அந்த பேரறிவாளனை கட்டி அணைத்து உற்சாகமாக பேசிய திரு மு.க. ஸ்டாலினை கண்டித்து கூட்டணி விட்டு வெளியே வந்திருக்குமா? ராகுலே மன்னிச்சிட்டார் சார். இன்னும் என்ன சார், அந்த ஃபேமிலியே மன்னிச்சிருச்சு. நான் ஒரு இந்தியன், அந்த ஃபேமிலியே மன்னிச்சிட்டாங்க சார். எத்தனை காலம் அவங்க சிறைவாசம் இருந்தாங்க? உங்களுக்கு ஒரு விஷயம், எத்தனை காலம் சிறைவாசம் உங்களுக்கு தெரியுமா? ராஜீவ் காந்தி, நம்ம சப்ஜெக்ட்டுக்கு வந்துருவோம். ராஜீவ் காந்தி முன்னாள் பிரதமர். உங்களை போல அந்த குடும்பத்துக்கு அந்த உணர்வு இருக்கும் சார். அந்த குடும்பம் நாட்டுக்காக உயிரை விட்டுருக்குது, ரைட்டுங்களா? அவங்க தவறு செய்து அவங்களும் இதை நாங்க மன்னிக்கிறோம். ராஜீவ் காந்தி குடும்பத்துக்காக கொலை பண்ணல சார், இந்த நாட்டினுடைய பிரதமராக செய்த காரியத்திற்காக கொண்டிருக்கிறார்கள். தயவு செஞ்சு இப்படி பேசாதீங்க, சுருக்காதீங்க. அதை அந்த குடும்பமே ஏற்றுக்கொண்டது வருத்தம், அவங்களே மன்னிச்சாங்க. எனக்கு கவலை இல்லை சார், நீங்க புரிய மாட்டேங்க சார். அந்த குடும்பத்துக்காக தியாகம் செய்யல சார், அந்த உயிர் போல சார், இந்த நாட்டிற்காக தான் போச்சு. உண்மைதான் சார். பிஜேபி பல மாநிலங்களில் பண்ற அரசியல் இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம எடுத்து சொல்லலாம். பில்கிஸ் பானுல இருந்து பல விஷயங்கள் நான் எடுத்து பேசணும்னா பெரிய விவாதத்துக்கு அவங்களை எல்லாம் எதுக்கு வெளியே விட்டாங்க, அவங்களை எப்படி நீதிமன்றம் விடுவிக்கிறதுக்கு என்ன முயற்சிகள், பிஜேபி அதுல என்ன பண்ணிச்சு, அது எல்லாத்தையும் நான் பேசுவேன். நானும் சொல்லுவேன். நான் நீதிமன்றம் விடுவித்தது பத்தி நான் பேசவே இல்லை. நீங்க குழப்பாதீங்க, டோன்ட் கன்ஃபியூஸ் யுவர்செல்வ்ஸ். நான் பேசியது அந்த பேரறிவாளனை நீதிமன்றம் விடுவித்தது குறித்து நான் பேசவே இல்லை. நல்லா புரிஞ்சுங்க. நான் பேசியது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஆரத்தழுவி கட்டி அணைத்தது. தயவு செஞ்சு புரிஞ்சுங்க, ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு மதேஷ். நான் சட்டத்தை எதிர்த்து பேசவில்லை. சரி, அது தவறுன்னா அதை மக்கள் புரிஞ்சுப்பாங்க, மக்கள் புரிஞ்சுக்கிட்ட நீங்க சொல்லிட்டீங்க. அப்படிப்பட்ட நபர்கள் பிஜேபி கூட்டணி அதிமுக கூட்டணி பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்றாங்க. கொஞ்சம் கூட வெட்கமே இல்லாதவர்கள்
அருகதை இல்லாதவர்கள். சந்தேகம் இருக்கு சார் உங்க கூட்டணியில, ஏகப்பட்ட சந்தேகம். பாருங்க, நானே பாருங்க கேள்வியை வைக்கிறேன். யார் தலைமை? அதிமுக தானே தலைமை, அதை தானே சொன்னீங்க. சொல்லிருக்கு யார் வீட்டுக்கு போய் யார் வந்து பார்த்து பேசியிருக்கணும், எங்க உட்காந்து கூட்டணி பேசியிருக்கணும், எங்க பேசுனீங்க? டெல்லியில உட்காந்து பேசுனீங்களா? இனிமேல் ஒரு காரியம் பண்ணுவோம், இனிமேல் இந்த மாதிரி பேசுறது தான் மாதேஷ்ட கேட்டு பேசுவோம் சார். இதுதானே சார் முறை. உங்களுக்கு தெரியுமா சார் 87 அரசியலுக்கு வந்தவர் முறை என்ன சொல்லுங்க, சொல்லுங்க. யாரோட நம்ம கூட்டணி வைக்கிறோம்? உங்களுக்கு ஏன் சார்? நான் என்ன கேட்கிறேன், நான் தலைமை யாரு சார்? மாதேஷ், நான் சொல்றதை புரிஞ்சுங்க. நான் யாருடன் பேச வேண்டும், எங்கு பேச வேண்டும், எப்படி பேச வேண்டும் என்று முடிவு செய்வது ஊடகங்கள். அப்ப மிரட்டல்னு ஐயா ஸ்டாலின் கரெக்டா தான் கண்டுபிடிச்சிருக்காரு. எப்படி கரெக்டா தான் சொல்றாரு. அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இதுல சம்பந்தம் இருக்கு. அமித்ஷா வந்து ஒரு இடத்துல உட்கார்ந்து பேசினா அது மிரட்டலா? பழனிசாமி, எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய இல்லத்திற்கு நேரடியாக சென்றிருக்கிறார். அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிரஸ் மீட்ல அவர் வர வைக்கப்பட்டார். சார் அவர் வந்து விருப்பப்பட்டு வந்தாரா, விருப்பப்பட்டு வந்தாரா, அவர் அழைச்சிங்களா சார்? அவர் வரவழைக்கப்பட்டாரா சார்? ஓ, எடப்பாடி பழனிசாமி எப்படி சொல்லுங்க, ஸ்கிரீன் பிளே டைரக்ஷனோட கதை சொல்லுங்க. எனக்கு நான் கதையெல்லாம் சொல்ல, நடந்த நிஜத்தை சொல்லட்டுங்களா? சொல்லுங்க. அந்த ஸ்டேஜ்ல உட்காந்து பேசுறீங்க, கூட்டணின்றதை உறுதிப்படுத்துறீங்க. உறுதிப்படுத்த வேண்டிய நாங்க கூட்டணி சேர்றோம் எங்க தலைமையிலன்றது அதெல்லாம் சொல்றதெல்லாம் யாரா இருக்கணும்? ஐயா எடப்பாடியா தானே இருக்கணும். சரி சார், அவர் சொல்லல சார். ஒரு பெரியவர், மூத்தவர், உள்துறை அமைச்சர், பெரிய தலைவர் அமித்ஷா அவரே சொல்லிட்டு மரியாதைக்கு மாண்புக்கு சொல்லிட்டாரு. இருங்க, அவர் 2 வார்த்தை பேச வச்சிருக்கணுமா இல்லையா? தவறாக சொல்கிறது. நடைபெற்றது தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தமிழ்நாட்டு தலைமை யாரு? ஒரு நிமிஷம் கூட்டம், ஏன் அவசரப்படுறீங்க, டென்ஷன் ஆகாதீங்க. தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய மிக முக்கிய தலைவர்கள்ல திரு அமித்ஷா அவர் சொன்னதை நீங்க புரிஞ்சுங்க. தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக இடம்பெறுகிறது. கரெக்டா? நேஷனல் லெவல், அதாவது தேசிய அளவில் அதிமுக இடம்பெறுகிறது. ஓகே, அதை யார் சொல்லணும்? நீங்க தான் சொல்றீங்க. சரியா? அது சொல்லிட்டீங்க. அதே போல இங்க தமிழ்நாட்டுக்கு ரூலிங் யாரு? ஒரு நிமிஷம் சார், நான் தான் தலைமை அப்படின்னு எடப்பாடி அவர்கள் சொல்ல வேண்டும். சரி, அதை சொல்லிட்டீங்க சார். ஒரு நிமிஷம் இருங்க. ஏன் நீங்க ஏன் இவ்வளவு பிரஷர் ஆவறீங்க? இல்ல, அங்க சரியா நடக்கல. சரியா நடக்கல. நீங்க சரியா புரிஞ்சுக்கல, அதான் விஷயம். திரு அமித்ஷா அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவராக இவர்கள் இங்கு இணைந்திருக்கிறார்கள், இங்கு இவர் தான் தலைமை என்பதை தெளிவுபட சொல்லியிருக்கு. தலைமையை பேச சொல்ல வேண்டியதானே? அவசியம் இல்லை. அடுத்த மீட்டிங்ல இவர் நடத்தும் அங்கேயே பேச வைங்க சார். அதான் சொல்றேன், எங்க பேச நீங்க 2 வார்த்தை பேசுங்க. திரு எடப்பாடி அவர்களே சொல்லிருக்கணுமா இல்லையா? மாதேஷ், எங்கு பேச வேண்டும், எப்படி பேச வேண்டும், என்ன நாங்க டிக்டேட் பண்ண, யார் யார் பேச, நாங்க டிக்டேட் பண்ண, அந்த தொண்டர்கள் எதிர்பார்க்கறாங்க. கூட்டணின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டீங்க. அதிமுக தொண்டர்கள் பேசுனதை நான் கேள்வியா வைக்கிறேன். அவங்க உணர்வை கேள்வி. எங்க தலைவர் மௌனமா உட்கார்ந்துருக்காரு, அவரை பேச சொல்லிருக்கணும்னா எங்க தலைமை, எங்க தலைவர் யாருமே அது போல கேட்கல. கேட்டிருக்காங்க, கேட்கல, கேட்பாங்க. கேட்டிருக்காங்களா, கேட்பாங்களா? கரெக்டா சொல்லுங்க. எப்பவும் கேட்பாங்க சார். நீங்க கூட்டணியா பயணிக்கும் போது கேட்பாங்க. நீங்க கேட்டிருக்காங்க, அப்புறமா கேட்பாங்க. இல்ல சார், ஒட்டணுமா இல்லையா, ஜெல்லாகணுமா இல்லையா? ஜெல்லான மாதிரியே தெரியல. நான் சொல்றது புரிஞ்சுங்க சார். நீங்க அதை பத்தி கவலைப்படாது சார். மக்கள் ஓட்டு போடும்போது உங்களுக்கு தெரிஞ்சு போடும் சார். நீங்க பிரிக்கணும்னு பார்க்காதீங்க சார். பிரிக்கல சார், இது ஒட்டிக்கிச்சு. அப்புறமா ஆனா இது கரெக்டா ஒட்ட மாதிரி தெரியலையே. இது அதான் உங்க கண்கள்ல கோளாறு இருக்குதுன்னு சொல்றேன். நான் தான் முதல்ல இருந்தேன். உங்கள் கண்களில் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான 90 விழுக்காடு ஊடகவியலாளருடைய கண்களில் கோளாறு இருக்கு. ஏன்னா திமுக ஆட்சி நடப்பதனால அந்த ஊழல் என்கின்ற அந்த மாசு படிந்து 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 பயப்படுறாங்க. நான் தான் ஓப்பனா சொல்றேன்ல, ஒரு இளம் பெண் பத்திரிகையாளர்களை மிரட்டுவது எந்த ஒரு சம்பவம், அந்த சம்பவத்துக்கு ஒரு சம்பவம் இல்ல, இன்னொரு சம்பவம் நடந்திருக்குது. ஊடகங்கள், ஜனநாயகம், குரல்வலை, கருத்து சுதந்திரம் விஷயத்துல பிஜேபி என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்குன்றத நிறைய நம்ம எடுத்து சொல்லலாம். அரசியல் அது ஆனா அரசியல்வாதி மாதிரி இல்ல, நான் சொல்றேன். கருத்து சுதந்திரத்தை நம்ம இவங்க கிட்ட எதிர்பார்க்கிற மாதிரி நம்ம உங்ககிட்ட எதிர்பார்க்கணும். 13 வருஷம் கிட்ட வந்துட்டீங்க. சரி, இங்கேயே எத்தனை கருத்து சுதந்திரம், என்ன நடந்துச்சு இங்க, என்ன நடந்துச்சு சொல்லுங்க, என்ன நடந்துச்சு சொல்லுங்க. பல சம்பவங்களை சொல்லலாம். அது விவாதமாயிடும், அது விவாதமா போகும். தாராளமா சரிங்களா? ஏதாவது பத்திரிகையாளர்களை நாங்கள் மிரட்டி சென்னையிலே இருக்க மாட்டேன் அப்படின்னு நாங்கள் எதனா சொல்லியிருக்கோம் சார். ஒரு திமுகவுடைய ஒரு நிறுவனம், நீ மெட்ராஸில் சென்னையிலே இருக்க மாட்டே நீ அப்படின்னு ஒரு பெண் பத்திரிகையாளரை பேசியதற்கு இதுவரையிலும் எத்தனை கண்டன கூறுகள் வந்திருக்கின்றன, என்ன மாதிரியான எதிர்விளைவுகள் நடந்திருக்கின்றன. யாருமே நான் ஏன் சொல்றேன்னா, இவ்வளவு தூரம் இதெல்லாம் ஏன் சொல்றது தெரியுமா? இவ்வளவு தூரம் எங்களை வளைத்து 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 அண்ணாமலை என்ன சொன்னார், விஜய் என்ன சொன்னார், அதுக்கு இவர் என்ன சொன்னார், அவருக்கு இது என்ன சொன்னார், இப்படியே இந்த அந்து போன ரயிலில் ஓட்டிக்கிட்டே இருக்கிறாங்க எங்கள் மீடியாவில். நான் சொல்கிறது ஒன்று தான், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை, இங்கு சட்ட ஒழுங்கு சீர்கேடு, ஆம்ஸ்ட்ராங் மரணத்திலிருந்து தொடர்ந்து தினமும் படுகொலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. எதனால் படுகொலைகள் நடக்கின்றன? சமுதாய சீரழிவு. காரணம் மது, அதில் ஊழல், அதே மாதிரி போதைப் பொருட்களுடைய புழக்கம். இது குறித்தெல்லாம் தயவு செஞ்சு மாதேஷ்
நானும் உங்களை பல வருடங்களாக பார்த்துருக்கேன். நம்ம அதிகமாக நம்ம பேசுனதில்லை. ஆனால் தயவு செஞ்சு சொல்லுங்க, ஆர் யூ சாட்டிஸ்ஃபைட்? இல்ல அது இதை வந்து ஏத்துக்க இது குறித்து இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் செயல்படுகிற விதம் சரியானது என்று விவாதம் எடுக்கணும், கட்டாயம் இதான் பேசணும். இதெல்லாம் கொஞ்சமாவது பேசுனதுனால தான் உங்களுக்கு தெரியும். அதை விடுத்து இல்லைன்ற நான் நீங்க பேப்பர்ல வர செய்தி வேற, ஒவ்வொரு விதமான இப்போ யூடியூப் நீங்க உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு, சேட்டலைட் சேனல்ஸ்க்கு ஒரு பொறுப்பு இருக்கு, பேப்பர்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. நான் தினமும் நான் உங்களுக்கு எடுத்து தரட்டுமா எவ்வளவு போலியான செய்திகள் வருகின்றன சொல்லட்டுமா, காமிக்கட்டுமா? ஏனென்றால் போட்டி, யார் செய்திகளை முந்தி தருவதுன்றது, அதில் இருக்கக்கூடிய ஸ்திரத்தன்மையை, அதில் இருக்கக்கூடிய தரத்தை யாரும் பார்ப்பதில்லை பெரும்பாலும். நீங்க என்ன செய்தி வரணும்ன்றத சொல்றீங்க, இதெல்லாம் பேசுங்க தயவு செஞ்சுன்றீங்க, நல்ல ஒரு இது கருத்து நான் ஏத்துக்கிறேன். ஆனா எங்க கட்சிக்குள்ளாரியோ எங்க கூட்டணிக்குள்ளாரியோ எதையும் ஆய்வு செய்யாதீங்க. அது ஏன் நீங்க ஒரு கற்பிதம் பண்றீங்க? கற்பிதம் எல்லாம் யாரும் சொல்றீங்க, சந்தேகப்படுறோம், சந்தேகத்தை கேள்வி வைக்கிறோம், தவறா சொல்றீங்க. நாங்கள் யாரை தலைவராக்க வேண்டும் என்பது எங்களுடைய உரிமை. எங்கள் உரிமையில் தலையிடுவதற்கு நீங்கள் யார் அப்படின்றது தான் கேள்வி. ரொம்ப சிம்பிளா கேட்கறேன். இல்ல ஒருத்தர் ராமநாதபுரத்துல போஸ்ட் ஓட்டுறாரு, இந்த பக்கம் தருமபுரி கிருஷ்ணகிரில போஸ்ட் ஓட்டுறாங்க, நாங்க செய்தி இல்ல அதை செய்தி ஆக்கணுமா வேண்டாவா, விவாதிக்கணுமா வேண்டாமா? அதுக்கு நான் பதில் சொல்றேன். நீங்க நல்லா பாருங்க, நான் நீங்க அது கேட்டதுக்கு ஏன் இதை கேட்கறீங்கன்னு நான் கேட்டேன் இல்லையே. இல்ல ஏன்னா அது பொது வெளியில வந்ததுனால கேட்டீங்க. அதுக்கு நான் வந்து பொறுப்போடு பதில் சொல்லியிருக்கிறேன். என்னன்னு ரைட்டு, இப்போ வந்த நிறைய பேர் திரு அண்ணாமலை அவர்களுடைய ஃபேன்ஸாக இருக்கிறாங்க, ரொம்ப ஒரு அந்த ஒரு உணர்ச்சிகரமாக இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் புரிந்து கொள்வார்கள். எப்போ புரிஞ்சுப்பாங்க? திரு அண்ணாமலை இதை விட ஒரு உயரமான இடத்திற்கு செல்லும் பொழுது ஆஹா இதுக்கு தான் செஞ்சாங்களான்னு நினைப்பாங்க. சரி, இவ்வளவுதான் விஷயமே. அதுக்கு நான் பதில் சொல்லிட்டேன். நான் அதை நீங்கள் கேட்டதை தவறு என்று சொல்லவில்லை. ஆனால் அமித்ஷா எப்போ பேசணும், எப்படி பேசணும், எடப்பாடி பழனிசாமி ஏன் பேசலை, இதெல்லாம் அதே மாதிரி எத்தனை மணிக்கு நீங்கள் கூட்டம் நடத்தினீங்க, ஏன் வந்து அமித்ஷா வந்து 3 மணிக்கு நடத்தலை, இதையெல்லாம் உங்களுடைய வேலையே இல்லை. இல்லை ஆனால் கேட்க வேண்டிய கேள்விதான் அது. நீங்கள் என்ன வேணாலும் கேட்பீங்க. அதான் நீங்கள் உங்களுக்கு பத்திரிகை சுதந்திரன்ற அடிப்படையில் எல்லாம் கேட்குறீங்க. நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு அதில் உரிமையே இல்லைன்னு. உங்களுக்கு உரிமையானதை, தேவையானதை, சமுதாயத்திற்கு தேவையானதை விவாத பொருளாக ஆக்குங்கள். எங்கள் கட்சியினுடைய உட்கட்சி விவகாரங்களை விவகாரம், உங்க கட்சி உட்கட்சி விவகாரம் மட்டும் கிடையாது, கூட்டணி விஷயம். நீங்க வந்து இல்ல சார், நீங்க உடன்பட்டு உட்கார்ந்தீங்களா இல்ல வலுக்கட்டாயமா இழுத்துட்டு வந்தீங்களான்ற ஒரு கேள்வி வைக்கணுமா இல்லையா சார்? உங்களுக்கு இது தேவையா இல்லையா? தேவையான மக்களுக்கு தெரியணும், அந்த தொண்டர்களுக்கு தெரியணும். நீங்க சொல்றத பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சராக 4 ஆண்டு காலம் இருந்த ஒரு நபர், இந்த நாட்டினுடைய மாநிலத்தினுடைய பல ஆண்டு காலம் அமைச்சராக, பொதுப்பணித்துறை அமைச்சராகவும் இருந்த ஒரு, நல்லா இருக்கு இதெல்லாம். அவரை நீங்க வந்து வலுக்கட்டாயமா நாங்க கூட்டு வந்தோம்னு சொன்னா சிரிப்பாங்க, மக்கள் சிரிப்பாங்க. இந்த மாதிரி பேசுவதை தான் நான் தவறு என்று சொல்கிறேன். வலுக்கட்டாயமா கூட்டம், ஏன் வலுக்கட்டாயமா, எப்படி கூட்டு வர முடியும்? வாட் டு யூ மீன் பை தட்? கொஞ்சமாவது நீங்க பேசுறதுல, நான் சொல்லல, பொது சமூகம் பேசக்கூடியதை விவாதிக்கக்கூடியதை நான் கேள்வியா வைக்கிறேன் சார். நீங்க ஒரு நல்ல தமிழ்ல பொது சமூகம்னு சொல்றீங்க, நான் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. சமூகத்துல வேலை வெட்டி இல்லாத சிலர் சொல்றாங்கன்னு சொல்லுங்க, நான் ஏத்துக்கிறேன். எல்லாரும் அதை கேட்கல. நீங்க அதை பொது சமூகம்னு சொல்லாதீங்க. நான் சொல்வது எது பொது சமூகம்? நாட்டில் நடக்கக்கூடிய மிக மோசமான வன்முறைகள், பாலியல் வன்முறைகள், சீண்டல்கள், சங்கிலி பறிப்புகள், கொலைகள், பேசிடுவோம் சார், போதை மருந்து புழக்கம், மதுவினால் ஏற்படக்கூடிய தீமைகள், இன்னைக்கு நடக்கிற ஒவ்வொரு கொலையும் நான் சொல்ல, போய் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் எஃப்ஐஆர்ல பாருங்க. மது அருந்து விட்டு போதையின் காரணமாக கத்தியால் குத்தி கொலை செய்தான் தான் இருக்குது எல்லாமே பெரும்பாலும். அப்போ அதையெல்லாம் தான் சார் நீங்க சொல்ற பொது சமூகம் என்பது, அதைத்தான் பேச வேண்டுமே தவிர, நீங்க அண்ணாமலை ஏன் வரவில்லை, இவர் ஏன் வந்தாரு, இதெல்லாம் யாரோ சில பேர் வேலை வெட்டி இல்லாத இருக்கிறவங்க தான் கேட்பாங்க. ஒரு பெரிய அலைன்ஸா என்டிஏ அலைன்ஸ் இப்போ அப்படி அந்த இது மாதிரி ஸ்டார்டிங்கா இல்ல பெருசா உருவாக்கிட்டீங்க? ஏற்கனவே எங்களுடைய தேசிய ஜனநாயக கூடி கடந்த தேர்தலில் என்ன இருந்துச்சோ அதோட இப்போ அஇஅதிமுக சேர்ந்திருக்குது. அஇஅதிமுக தமிழ்நாட்டில் 2 கட்சிகள், பெரிய கட்சிகள், பலம் வாய்ந்த கட்சிகள். ஒன்று அதிமுக, இன்னொன்று திமுக. சரி, அஇஅதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்திருக்கிறது. என்ன மற்றவங்க எல்லாம் வரவே இல்லை யாருமே? ஏற்கனவே அழைப்பு கொடுக்கலையா என்ன? ஏற்கனவே இருக்கிறாங்க. இல்ல சார், நம்ம காலையில சேர் போட்டோமே. இதுதான் சார் உங்கள்ட்ட இல்ல சார், காலையில சேர் போட்டீங்களே, உங்களுக்கு திடீர்னு பார்த்தா எங்க அண்ணா அண்ணாமலையும் நயினார் நாகேந்திரனும் உட்காந்துட்டாங்க. உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன? இல்ல சார், எல்லாரும் வரல போல தெரியுது. அதாங்க நான் சொல்றேன், நான் யாரை கூப்பிட வேண்டும் என்று முடிவு செய்ய வேண்டியது. நீங்க யாரை கூப்பிடுங்க, கூப்பிடாம போங்க, ரைட்டு, ஓகே. நீங்க வந்து கண்டிப்பா நீங்க ஃபங்க்ஷன் பண்ணுங்க, எல்லாமே ஓகே.
இதெல்லாம் நடக்கும், இதெல்லாம் அனுமானிக்கக்கூடிய ஒரு பார்வை. ஏற்கனவே கூட்டணியில இருக்கிறவங்கள அவங்களே தெளிவா இதை வரவேற்றிருக்கிறார்கள். அப்புறமா உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்டிஏ அலைன்ஸ் கான்ஃபரன்ஸ் தான் பிரஸ் மீட் தானே காலையில போட்டது. எல்லாருமே அப்ப எல்லாருமே வந்திருக்கணும். உங்களுக்கு புரியல, எல்லாரும் வர விருப்பப்படலையோ? இல்ல உங்களுக்கு புரியல, அதான் சொல்றேன். நான் ஒரு நிகழ்ச்சி எப்படி நடத்தணும்னு முடிவு பண்ணிடுது நான் தான். அப்ப மாறி இருக்கு எல்லாமே. அங்க எதுவுமே மாறல, எதுவுமே மாறல. நீங்க நினைச்சது ஒண்ணு, ஆனா நடந்தது ஒண்ணு. சரி, இது வரைக்கும் நடந்ததே போதும், மத்தது அப்புறம் பாத்துக்கலாம்னு கிளம்பிட்டாங்க. நீங்கள் அமித்ஷா வந்த வேலையை முழுசா முடிக்காம போயிருக்காரு. நீங்கள் எதிர்பார்த்தது அங்க நடக்கவில்லை. இல்ல சார், அமித்ஷா எதிர்பார்த்தது முழுசா நடக்கலையா அன்னைக்கு நாள்ல? அதான் சொல்றேன். நான் அப்படிலாம் கேட்டு அமித்ஷா என்ன எதிர்பார்த்தாருன்னு என் வாயில இருந்து புடுங்கன்னு நினைக்காதீங்க. இல்ல சார், அமித்ஷா வேற மாதிரி வந்தாரு. இத வேற ஸ்டேட், வட மாநிலங்கள்ல இருக்கிற ஸ்டேட் மாதிரி நினைச்சாரு. ஆனா இங்க இந்த மாதிரி என்ன நடந்துச்சு சொல்லுங்க. அப்படி காலையில எல்லா என்டிஏ அலைன்ஸ் தலைவர்களை உட்கார வைக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காரு. அப்படின்னு உங்களுக்கு யார் சொன்னது? அங்க அப்படிதானே என்டிஏ அலைன்ஸ் கான்ஃபரன்ஸ் பிரஸ் மீட் தானே இருந்தது முதல்ல. புரியுது, நான் சொல்றது புரியுது. என்டிஏ அலைன்ஸ்னா ஏடிஎம்கே மட்டும் தானா சார்? தேசிய சார் நீங்க உளமாற சொல்லுங்க. 12 மணி சாயந்தரம் 5 மணிக்கு நடந்த பிரஸ் மீட் தான் காலையில 12 மணிக்கு நடக்க வேண்டிய பிரஸ் மீட்டா சார்? சொல்ல வேண்டியது கொஞ்சம் இல்ல சார், காலையில சொன்ன உங்களுக்கு காலையில 12 மணிக்கு இருந்துச்சு. ஒரு நிமிஷம் இருந்தபோது எடப்பாடி மட்டும் தான் எதிர்பார்த்தீங்களா? நான் நேரடியா எடப்பாடி மட்டும் தான் எதிர்பார்த்தீங்களா? நேரடியா வர குருமூர்த்தி அவருடைய இல்லத்திற்கு எப்போ சென்றாரு? ஒரு 12:30 மணி. சரி, நீங்க உங்களுக்கு அந்த நிகழ்ச்சி நேரில் முன்னாடியே வந்திருக்கும், பார்த்துருப்பீங்க. அதுல எத்தனை 12 மணிக்கே சொல்லிடு. அதுல எத்தனை மணின்னு இருந்துச்சு? மாலை செல்வதாக இருந்தது. 1 மணி நேரம் சந்திப்பு. நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். அப்புறம் ஏன் மாறிச்சு? அதான் பாத்தீங்களா, அமித்ஷா எப்பொழுது செல்ல வேண்டும் மாதேஷ் முடிவு பண்ணாதீங்க. இல்ல சார், அது எங்க விருப்பம். எவ்வளவு பெரிய பாதுகாப்பு என்கிட்ட ஒரு நண்பர் கேட்டாரு. அமித்ஷாவுக்கு இவ்வளவு பெரிய, அவர் உள்துறை மந்திரிப்பா, அவர் கொடுப்பாங்க அப்படின்னு. அப்படிப்பட்டவருடைய ஷெட்யூலே மாறுதுன்னா அப்ப தமிழ்நாட்டில் நீங்க அப்ப அந்த ஷெட்யூல கரெக்டா கொண்டு போய் ஃபார்முலா கொண்டு போய் முடிக்க முடியும். உங்களுக்கு இன்னும் புரியல. திடீர்னு குமரி ஆனந்தன் இறப்பாருன்னு யாருக்கு தெரியும்? அது தப்பா? உங்களுடைய உங்க மாதிரியான இந்த ஊடகங்கள்ல இந்த மாதிரி கேள்வி கேட்பவர்கள் சற்றே சிந்தித்து பேச வேண்டும். திடீரென்று ஒரு மறைவு ஏற்படுகிறது. எங்கள் கட்சியினுடைய மிக முக்கிய தலைவருடைய தந்தை மரணம் அடைகிறார். அவரை பார்க்க சென்றது தவறு என்று சொல்கிறீர்களா? இல்ல, அப்படி சொல்லல. அப்புறமா அப்போ ப்ரோக்ராம் மாறதானே செய்யும். அங்கிருந்து அவர் அங்கே போறாரு, அதனால ப்ரோக்ராம் மாறுது. 1 மணி நேரம் சந்திப்பு 2 மணி நேரமாக நடக்கிறது. இதையெல்லாம் நீங்கள் ஏன் சார் முடிவு பண்ணுறீங்கன்னு தான் கேட்குறேன். அப்போது ஆட்டோமேட்டிக்காக 12 மணிக்கு இருக்குது ப்ரெஸ் மீட்டு, 4 மணிக்கு மாறுது. அதில் என்ன தவறு? எனக்கு ஒன்றும் தவறாக தெரியல. நீங்கள் கருப்பு கண்ணாடியே போட்டு பார்க்குறீங்க. ஒன்றும் குழப்பமெல்லாம் இல்லை, ஒரு குழப்பமும் இல்லை. சூப்பராக இருக்குது, சூப்பராக இருக்குது, ஃபர்ஸ்ட் கிளாஸ். அஇஅதிமுகவுடன் எங்களுடைய கூட்டணி 2026 மிகப்பெரிய வெற்றியை பெறப்போகிறது என்பதை மிக தெளிவாக சொல்லியிருக்கோம். என்ன உங்களுக்கு பிரச்சனை? திமுக கூட்டணி இன்டாக்டா வெற்றி மேல் வெற்றி பெற்ற கூட்டணி இப்போ 2026 தேர்தலில் சந்திக்க போகுது. அதை வீழ்த்தும் அளவுக்கான வல்லமை என்டிஏ அலைன்ஸுக்கு இருக்கா? நம்ம இன்னும் உருவமே பெறல. இந்த உருவத்தை கொடுக்கணும் தான் அமித்ஷா வந்தாரு. அவரால் முழு உருவத்தை கொடுக்க முடியல, ஏதோ ஒரு உருவத்தை காட்டிட்டு போயிட்டாரு. எப்படி இதை வச்சுக்கிட்டு முதல்ல உருவத்தை காட்டணும், அதுக்கு பிறகு திமுக விஷயம் சொல்றேன். உங்களுக்கு மனதும் சரியில்லை, கண்களும் சரியில்லைன்னா நான் ஒண்ணுமே செய்ய முடியாது. நாங்கள் தெளிவா சொல்றோம், நாங்கள் ஒரு மிக பிரம்மாண்டமான வலுவான கூட்டணியை கையிலே வைத்திருக்கிறோம். உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்க இல்லைன்னு சொன்னா சொல்லிட்டு போங்க. அவர் என்ன சொல்றாரு, ஸ்டாலின் என்ன சொல்றாருன்னா, முதலமைச்சர் ஒரு உள்துறை அமைச்சர் இந்த மாதிரி பேசலாமா, ஊழல் பத்திலாம் பேசலாமா, அவருடைய வகிக்கிற பொறுப்புக்கு தவறு என்ன இருக்குது? அவரு தேசிய ஜனநாயக கூட்டணியின் பேனரை தான் பேசுறாரு. உள்துறை அமைச்சராக பேசினாரு, ஒரு அரசியல்வாதி அமித்ஷா தான் பேசுறாரு. ஆனால் இங்க என்ன பண்ற ஒரு அமைச்சர் கேவலமாக பெண்களை பேசுகிறார். ஸ்டாலினே எடுத்துட்டாரு. ஒரு நிமிஷம் இருங்க, நான் முடிச்சிடுறேன். கேவலமாக நான் சொல்ற பாயிண்ட் நல்லா புரிஞ்சுங்க. வித்தியாசத்தை சொல்றீங்க, சொல்லிட்டீங்க முன்னையே பேசல. திரும்ப திரும்ப நீங்க பொன்முடி ஹைலைட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஒரு அமைச்சர் தான் சொல்லிட்டீங்களே, ஒரு அமைச்சர் நீங்க பொன்முடின்னு பேசுறீங்க, திமுக கட்சி நடவடிக்கை எடுத்துன்னு சொல்றீங்க. நான் சொல்கிறேன், ஒரு அமைச்சர் கேவலமாக பேசுகிறார் பொதுவெளியில. ஒரு முதலமைச்சராக ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்தார்? உடனே நீங்க செந்தில் கவுண்டமணி வாழைப்பழ கதையை சொல்லக்கூடாது, அவர் கட்சி பதவியை தூக்கிட்டாங்கன்னு சொல்லக்கூடாது. என்ன 87ல இருந்து அரசியல் இருக்கீங்க சார். ஒரு கட்சியினுடைய நீக்கமோ ஒருத்தரை நியமனம் பண்றதோ அல்லது கட்சியில புதுசா ஒருத்தருக்கு ஒருத்தர் சேர்த்துக்கிறோம்னு சொல்ற அறிவிப்பு பொதுச் செயலாளர் தான் கொடுப்பாரு அந்த கட்சியில. திமுக உங்களுக்கு தெரியும், ஐயா ஸ்டாலினே கோவப்பட்டு நடவடிக்கை எடுத்திருக்காரு. பாத்தீங்களா? நான் சொல்றேன், திமுகவுடைய தலைவர் நடவடிக்கை எடுத்திருக்கிறார். ஆமா, ஒரு அமைச்சர் பேசி இருக்கிறார், முதலமைச்சர் என்ன செய்தார்? இதுதான் என்னுடைய கேள்வி. அடுத்து நான் ட்வீட் போட்டேன், நான் வீடியோ போட்டேன், புரிஞ்சுங்க. அதற்கு அடுத்து தான் கனிமொழி அவர்கள் அந்த ஒரு பதிவு எடுக்கிறார் ட்விட்டர்ல.
அதை நான் ரீட்வீட் செய்து நான் நன்றி ஆமா. சிறப்புன்னு நான் போடுறேன். ஆமா. சரியா? நான் வேண்டுகோள் விடுத்தேன். என்ன? இவர் மீது அமைச்சர் பொன்முடியின் மீது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆனால் நான் எங்கேயுமே கேட்கவில்லை திமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர் மீது திமுக தலைவர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் நான் கேட்கவே இல்லை. உங்களுக்கு வித்தியாசம் புரியுதா? திரும்ப திரும்ப நான் மன்னிப்பு கேட்க தயாரா இருக்கேன்னு அவர் சொல்லிட்டாரு. இன்னும் என்ன பண்ண சொல்றீங்க? 70 தான் சார். திரும்ப திரும்ப மன்னிப்பு கேட்கறன்ற வார்த்தையை பாத்தீங்களா அவர் சொல்லி இருக்கிறது? திரும்ப திரும்ப நீங்க ஒரே தவறு செஞ்சுக்கிட்டே இருக்கீங்களா? ஓசி 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 பஸ்ல போறேன்னு கேட்டார்ல, எத்தனை முறை நீங்க தப்பு பண்ணுவீங்க? இல்ல சார், நேத்து அந்த மன்னிப்புல அவருடைய வார்த்தை திரும்ப திரும்ப மன்னிப்பு கேட்கறன்ற வார்த்தை. சரி, ஒரு மன்னிப்பு தான் கொடுத்து விடுங்களேன். ஏன் அதை வந்து எடுத்துக்கிட்டு நீங்க அரசியல் பண்ணுங்க? நான் யார் சார் மன்னிக்கிறதுக்கு? இல்ல, மக்கள் மன்னிக்கணும். நீங்க எதுக்கு விவாதம் பண்றீங்க? மக்கள் மன்னிக்கணும், மன்னன் தண்டிக்கணும். புரிஞ்சுங்க, மக்கள் மன்னிக்க வேண்டும், மன்னன் தண்டிக்கணும். சோ நீங்க அதை அரசியலா கொண்டு போவேனா? அது அரசியலா தான் பார்க்கப்படும். ஐயா தப்பா பேசுறீங்க சார். ஒருத்தர் மன்னிப்போட முடிஞ்சிருச்சு சார், முடிஞ்சு அடுத்து ஒரு வாய்ப்பு காத்திருப்போம். ஒரு யாருன்னா ஒருத்தர் கொலை பண்றோம், தெரியாது பண்ற மன்னிச்சிருக்கணும் விட்டுருவீங்கல்ல? உங்க கோர்ட் ஆஃப் லால அதான். இல்ல, அவர் என்ன ஒட்டுமொத்தமா ஒரு எல்லாத்துல இருந்துமே அமைச்சர் பதவியிலிருந்து தூக்க வேண்டும். ஒரு குற்றவாளி என்று சொல்லப்பட்டு இப்பொழுது சஸ்பென்ஷன் ஆஃப் சென்டென்ஸ்ல இருக்குது. சரி, அங்க போய் என்ன சொல்றாரு? எனக்கு வயதாகி விட்டது, அதனால எனக்கு இந்த இது கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. வயசான மாதிரி நடந்துக்கிட்டீங்களா? இல்லையே. ஜெயிலுக்கு போக முடியாது வயசானதுனால. ஆனா மேடையில் ஏறி எதோ வேணாலும் பேசுவீங்க. இதுதான் நான் சொல்றேன். அப்போ ஆனா இதை அதெல்லாம் நம்ம பேசவே கூடாது சார். அது பாட்டு அப்படி தள்ளி வச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். பேசணும். நான் டெய்லி பேசணும், ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை பேசணும். இதை விவாதமே பண்ணக்கூடாது சார். இது உட்காந்து டிபேட் பண்ணக்கூடாது. ஏன் தெரியுங்களா? இது அவ்வளோ அருமையான விஷயம். சப்ஜெக்ட் எதுக்கு சார் டிபேட் பண்ணோம்? இன்னும் நீங்க நீக்கலன்றதை கேட்கணுமா வேணாமா? அதுதான் நம்ம கேட்கணும். அப்போ அதையெல்லாம் விட்டு நீங்கள் அண்ணாமலை இப்படி சொன்னாரு, இவர் நயினார் நாகேந்திரன் இப்படி சொன்னாரு. நயினார் நாகேந்திரன் வந்து தலைவராக நீங்க ரெண்டா பார்க்கணும். இன்று எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு தலைவர் மிக சிறந்த ஒரு அரசியல்வாதி. இல்லை, அந்த கேள்வி தான் நான் இறுதி கேள்வியாக வைக்கணும். வாய்ந்த ஒரு அரசியல்வாதி. சரி, அனுபவம் வாய்ந்த ஒரு அரசியல், பண்பானவர், மிக 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 நல்ல மனிதர். அப்படிப்பட்ட ஒரு நபரை நாங்கள் தலைவராக பெற்றிருக்கிறோம். இன்னும் ஒரு ஒரு சின்ன இதில் என்னன்னா, நான் என்னுடைய பூர்வீகமான திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து வர்ற ஒரு பெருமை எனக்கு உண்டு. சரியா? அப்போ இப்படிப்பட்ட ஒரு அரசியல்ல பழுத்த அனுபவம் உடையவர் தலைவராக வந்திருப்பது எங்களுக்கு மகிழ்ச்சி. அண்ணாமலை இடத்தை சரியாக இட்டு நிரப்ப அதை ஃபுல்ஃபில் பண்றதுக்கான சரியான நபரா நயினார் நாகேந்திரன். கண்டிப்பா, அதுல என்ன சந்தேகம் இருக்கு? எல்லா தகுதியிலும் இருக்கக்கூடிய ஒரு நபர், அதுல என்ன சந்தேகம் இருக்குது? நான் மறுபடியும் சொல்றேங்க, ஒவ்வொருவரும் ஒரு பாணியில கடைபிடிப்பாங்க. டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் ஒரு மிக சிறப்பான ஒரு பெண்மணி, அருமையா கட்சி நடத்துனாங்க. அதே மாதிரி திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள், நீங்க அதற்கு முன்னால KN லக்ஷ்மணன் இருந்தார், டாக்டர் சந்திரபோஸ் இருந்தார், CP ராதாகிருஷ்ணன் இருந்தார், இலா கணேசன் இருந்தார், அது ஃபஸ்ட்டு பிரசிடென்ட் எங்களுக்கு K நாராயண ராவ், ஏன்னா இந்த மாதிரி விஜயராகவலு, இவங்க எல்லாருமே மிகச்சிறந்த நபர்கள். இதில் வந்து இவர் தான் பெரியவர்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த சேர், எங்களை பொறுத்தவரையில் அந்த சேர் தான் மிக முக்கியம். அந்த நாற்காலி, அந்த தலைமை பொறுப்பு. அதற்காக தமிழிசை சவுந்தரராஜன் முக்கியத்துவம் குறைஞ்சிருச்சா? இது வரைக்கும் தமிழ்நாடு பிஜேபியில் ஒரு 4-5 பேரை நீங்கள் பேர் சொல்லலாம். H ராஜா, அவர் தமிழக தலைவராக இருந்ததே இல்லை, ஆனாலும் அவர் பிரபலமாக இருக்கிறாரா இல்லையா? சரி, முக்கிய எங்களை பொறுத்தவரை மூத்த தலைவர்களில் பல பேர் இருக்கிறாங்க. இன்னும் எங்கள்கிட்ட தலைவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. மெட்டீரியல் குவாலிட்டி இருக்கு, நிறைய பேர் வருவாங்க. ஒரு 30 வருஷத்தில் பாருங்க, இன்னும் நீங்கள் 7 அல்லது 8 தலைவர்களை தமிழ்நாட்டிலே பார்ப்பீங்க. இது போன்ற ஒரு சீர்கேடான ஒரு சட்ட ஒழுங்கு சீர்கேடு வந்து இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. நானும் தமிழகத்தில் தமிழகம் முன்னேறிய மாநிலம் தான், சந்தேகம் இல்லை. நானும் வந்து அதெல்லாம் சொல்ல மாட்டேன். ஆனால் இங்கே ஊழல் மிக மிக அதிகமாக இருக்கிறது. நான் இப்போ ஒரு சின்ன இதோட சொல்கிறேன். கடந்த வாரம் நான் குஜராத் சென்றிருந்தேன். காவ்டான்னு ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். பூஜுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடம். அந்த பூஜ் தான் எர்த்குவேக்கில், நிலநடுக்கத்தில் நாசமாய் போன ஒரு நகரம். அந்த நகரத்தை போய் பாருங்கள். இந்த இந்திரபிரஸ்தம்னு சொல்லுவாங்க பாருங்கள் மகாபாரதத்தில், அந்த மாதிரி அருமையாக நிர்ணயம் பண்ணியிருக்கிறாங்க. எப்படி சார் வேறு கட்சிக்கு ஓட்டு போடுவாங்க? அவ்வளோ அருமையாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி அங்கு மிக சிறப்பாக கட்டமைப்பை பெருக்கி இருக்குது. அங்கேருந்து அந்த காவடாவுக்கு போகலாம். அங்கே வெறும் பாலைவனம், மதேஷ், வெறும் பாலைவனம், மணலில் போகிறோம். 30 கிலோமீட்டர் வெறும் மணலில். அங்கு 30 கிகாவாட் பாகிஸ்தானுடைய பார்டர் எல்லை வரைக்கும் நான் சென்றிருந்தேன். 30 கிகாவாட் மின்சாரம், காற்றாலை மற்றும் சூரிய ஒளி மின்சாரம். வெறும் 15,000 ரூபாய் ஒரு ஹெக்டருக்கு வேஸ்ட் லேண்ட். வேஸ்ட் லேண்டுனா உங்களுக்கு தெரியும், பயன்படாத நிலம். அதை வந்து கொடுத்து சரி நீ பண்ணுங்க அப்படின்னா அந்த சிந்தனை இருக்கு பாருங்கள். இந்த இடத்துல இதை நாம் செய்ய முடியும்னு
500 கிகாவாட்டு 2030க்குள்ள நம்ம திட்டம் 30 கிகாவாட்டு அந்த ஒரு இடத்துல, அது சென்ட்ரல் கிரிட்ல வருது, மத்திய தொகுப்பில். அங்கேருந்து நாடு முழுக்க மின்சாரம் செல்ல போகிறது. அந்த இடம் பயன்படாத ஒரு நிலம், யாருமே வசிக்க முடியாத ஒரு நிலம், குடிக்க தண்ணி கூட இல்லாத ஒரு நிலத்துல இவ்வளவு பெரிய விஷயம் செய்யறாங்க. இல்ல, நல்ல விஷயம். அங்கெல்லாம் வந்து இந்த குஜராத், பீகார் இந்த மாதிரி இடத்துல எல்லாம் ஓட்டு போட்டுறாங்க பிஜேபி. நான் சொல்றேன், இங்க தமிழ்நாட்டுல அதான் சொல்ல வரேன், திமுகவுக்கு போடுறாங்க, இல்ல அதிமுகவுக்கு போடுறாங்க சார். ஆனா பிஜேபி யார் கூட இருக்காங்களோ அவங்களுக்கும் சேர்த்து போயிடுது. இல்ல பிஜேபி யாரு, அது தப்பா நீங்க சொல்ல. அப்ப நீங்க பிஜேபி கூட இல்ல, பிஜேபிக்கே ஓட்டு போடுறதுக்கு கொஞ்சம் யோசிக்கிறாங்க, கட்சியில சேர்றதுக்கும் யோசிக்கிறாங்க. சரி, கூட அதிமுக வேற சேர்ந்துருச்சா, அப்ப அவங்களையும் முடிச்சு விடுப்பா அப்படின்ற மாதிரி. அப்போ வந்து திமுக தான் 1967 ஆட்சியிலே நிக்குதா? இல்ல, மாறி மாறி வந்திருக்கு. அப்புறமா என்ன உங்களுக்கு இல்ல சார், பிஜேபி செல்வாக்கு குஜராத்ல இருக்குது, பீகார்ல இருக்கு, தமிழ்நாட்டுல இருக்குதா? உங்களுக்கு புரியல சார். நான் வந்து தமிழ்நாட்டில் இன்னைக்கு பிஜேபி தான் நம்பர் 1 கட்சின்னு சொன்னேன். இந்த விவாதத்திலே சொன்னேன், இந்த இரு கட்சிகளும் வலுவான கட்சிகள் தமிழ்நாட்டில். நான் தான் சொல்றேன். ஓகே, யாரால மறுக்க முடியும்? சோ ஆனால் மாதேஷ் புரிஞ்சுங்க, இந்த இரு கட்சிகளும் தான் எல்லா கட்சிகளையுமே இதுவரை சார்ந்து இருந்தன அப்படின்றத புரிஞ்சுங்க. எந்த கட்சி இங்கு வளர்ந்ததுன்னு சொல்லுங்க. நீங்க பிஜேபி வளரலன்னு கேட்குறீங்க, வேற எந்த கட்சி வளர்ந்து சொல்லுங்க, வேற ஏதோ ஒரு கட்சி வளர்ந்துச்சுன்னு சொல்லுங்க. ஏன் வளரல அப்படின்னு சொன்னா, இவை தான் மிக பலம் வாய்ந்த கட்சிகள். அப்போ இன்றைய இலக்கு என்ன அப்படின்னு சொன்னா, திமுகவை நாம் அகற்ற வேண்டும், இந்த ஆட்சியை அகற்ற வேண்டும். நான் சொல்ல வந்ததனுடைய முக்கிய பாயிண்ட் என்ன, அதே இந்த சூரிய ஒளியோ அல்லது இங்கே வந்து காற்றாலை மூலமாக 30 கிகாவாட், அங்கே வந்து 30 கிகாவாட், அதாவது 30,000 மெகாவாட் அரசு சும்மா கொடுக்குது, கிட்டத்தட்ட சும்மா கொடுத்துப்பா செய்யுது, ஒத்துழைக்குது. இங்கே என்ன தெரியுமா நிலைமை, ஒரே ஒரு மெகாவாட்டு நீங்கள் மின்சாரம் உற்பத்தி பண்ணோம்னா கூட செந்தில் பாலாஜிக்கு 25 லட்ச ரூபா கொடுக்கணும், கப்பம் கட்டணும். இது ஆட்சியா? ஆட்சியா? இதை வீழ்த்த போறீங்க, அவ்வளோதான் சார். இதுதான் பிளான். இதுதான் சார் பிளான். இந்த ஆட்சி உறுதியா, அதுல என்ன சந்தேகம்? மக்கள் தயாராக இருக்கிறாங்க. இன்றைக்கு ஒரு கொண்டாட்டமே இல்லையா சார்? நீங்க 2 பேரும் சேர்ந்ததை யாரும் ஒரு பட்டாசு வெடிச்சு கொண்டாடின மாதிரி பார்க்கல, சில மாவட்டங்கள ஸ்வீட் கொடுத்து கொண்டாடணும். நாங்க we are natural allies சார். இதுல என்ன கொண்டாடணும்? எனக்கு புரியலையா? என்ன கொண்டாடணும்ன்றீங்க? 2 பேரும் சேர்ந்துட்டாங்கப்பா அப்படின்னு ஒரு அரவணைப்புள்ள ஒரு மக்கள் சந்தோஷமா, உண்மையிலே மக்கள் அவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. அப்பா திமுக ஒழிக்கிறதுக்கு ஒரு வழி வந்துச்சுரா அப்படின்னு ரொம்ப பெரிய நம்பிக்கையில் இருக்கீங்க. பார்க்கலாம் மக்கள் என்ன உறுதியோடு இருக்கிறேன். நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி நாராயணன் திருப்பதி சார். மகிழ்ச்சி.